வெட் ஈஸ்ட் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் டாக்டர் ஹாதி. இன்றைக்கு இலங்கை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தால் 3 வகையான புல் வகைகள் அறிமுகப்படுத்துகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதில் முதலாவது ஸ்டைலோசாந்தஸ்ங்கிற ஒரு அவரை இனம். இந்த அவரை இனத்தை தவிர விதைகள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது தாய்லாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த விதைகளை எப்படி நடலாமான்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். நடுறாங்க. இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்தது. இன்றைக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பிளட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது இந்த பார்க்கலாம். மண்ணை கொத்தி அவங்க தயார்படுத்தி இருக்காங்க. அவற்றுக்கு சில வகையான உரங்களும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். தற்போது நம்ம பார்ப்போம். பேராதனையிலிருந்து இது நடுற முறை இந்த புல்லுகளை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்காண்டி கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள தலைமையகத்திலிருந்து வந்திருக்காங்க. எப்படி இங்கே நாங்கள் சில கால்நடை வைத்தியர்கள் இதில் கலந்து கொண்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி அவங்க இதை இந்த விதைகளை நடுறாங்கன்னு சொல்லி. மிக சின்ன விதைகள் கீரை விதைகள் போன்ற விதைகள். அப்போ அவங்களோட அளவு திட்டத்தில் 2 நாட்டுகளுக்கு இடையில் அல்லது விதைகள் அந்த தூவுற இடைவெளி 45 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க தயார்படுத்துறதை பாருங்கள். 2 குச்சிகளை நட்டு அதுக்கிடையில் ஒரு கயிற்றை கட்டி நேரான ஒரு கோடு ஒன்று கீறப்படுகிறது. தடியால் மிகவும் ஆழம் இல்லாத ஒரு சிறிய குழி ஒன்று அந்த குழியில் தான் அந்த விதைகள் நடப்பட போகுது. இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட அல்லது 2 குழிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி 45 சென்டிமீட்டர் அளவாக இருக்குது. அத்தோடு அந்த விதைகளை சமனான அளவு நன்கு தூளாக்கப்பட்ட மண்கு தூய்மையான தூளான மண்ணோடு சேர்த்து அதே அளவான விதைகள் கலக்கப்படுவது நடப்படுறதுக்கு முதல் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த விதைகள் ஒரு குளிர்மையான நிலையில் எடுத்து வரப்பட்டிருக்கு. கூல் பாக்ஸில் வச்சு இந்த விதைகள் மண்ணோடு நன்றாக கலக்கப்படுவது. இது ஒரு அவரை இன தாவரம். புல் போன்ற ஒரு இனம்தான். அக்லிசரிடியா பிலிப்பில் போன்ற அவரை இன தாவரங்கள்ல ஒரு சிறிய உயரமாக இல்லாமல் ஒரு சிறியதாக வளர்ற ஒரு தாவரம். இது கால்நடைகள் இது விரும்பி உண்ணும். இதில் இருக்கிற போஷணை அளவுகள் மிகவும் கூட. புரதத்தின் அளவு மற்றும் போஷணை பொருட்கள் அளவெல்லாம் இப்படியான இதில் கூட இருக்கும். இப்போ இந்த குழிய விதைகளை தூங்கினத்துக்கு பிறகு எப்படி அந்த இதில் இந்த குழிகளை மூடுறாங்கன்னு பாருங்க. ஒரு கையில் கொஞ்சம் இலை குலைகளை எடுத்து அதால் மிக மெதுவாக அவை மூடப்படுது. மிகவும் நிறைய மண் அதுக்கு மேலே போடப்படாமல் ஒரு சிறிய படையாக மண் அதுக்கு மேலே தூவப்படுது அல்லது இந்த இதால் பரப்பப்படுது. அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வைக்கோல் இடப்படுது. அந்த மரங்கள் முளைக்க காட்டியும் அந்த நாட்டுகள் முளைக்க காட்டியும் இந்த வைக்கோல் இடப்பட்டு இந்த வைக்கோலுக்கு மேலே தான் நீர் விசிறப்படுது அல்லது ஒரு தூவன முறையில் நீர் இதுக்கு மேலே ஊற்றப்படும். ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அந்த நாட்டுகள் முளைத்ததுக்கு பிறகு அந்த வைக்கோல் அகற்றப்பட்டு
அந்த மரம் வளர விடப்படுகிறது. இந்த மரம் கிட்டத்தட்ட வளர்ந்து 60 தொடக்கம் 65 நாட்களுக்கு பிறகு இதை நம்ம அறுவடை செய்யலாம். இதை வெட்டி கால்நடைகளுக்கு போடுறதன் மூலம் இது ஒரு நல்ல ஒரு கால்நடைகளுக்கான ஒரு தீவனம், ஒரு அவரை இனத்தாவ தீவனமாக இது அமையும். நான் ஸ்டார்ட்ல இந்த வீடியோ தொடங்கக்குள்ள அதில் அந்த படங்கள் காட்டியிருக்கேன். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ற 3 இனங்களும் அதில் ஒன்று இந்த ஸ்டைலோசாந்தஸ்ன்னு சொல்ற இந்த அவரை இன தாவரம், 2வது முலாட்டோன்னு சொல்ற ஒரு புல்லினம், 3வது CO6ங்கிற ஒரு புல்லினம். CO6 இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுது. மற்ற 2 விதைகளும் இங்க தாய்லாந்துல இருந்து கொண்டு வரப்படுது. இப்போ நீங்க பாக்குறது CO3, அதாவது எங்கட இந்த உப்புவெளியில ட்ரைனிங் சென்டர்ல இந்த புல்லுகள் நிறைய இருக்கு. முழு எல்லா புல்லுகளும் இருக்கு. CO3 நேரத்தில் பார்த்தது. இப்போ நீங்க பாக்குறது CO4. இப்போ நீங்க பாக்குறது CO5. இப்போ நீங்க பாக்குறது CO6. இப்போ நீங்க பாக்குறது சூப்பர் நேப்பியர். இது பச்சம். இப்போ நீங்க பாக்குறது ரெட் நேப்பியர் அல்லது ஆஸ்திரேலியன் நேப்பியர்னு சொல்றது. இதுல விசேட மனுஷன் தண்டுகளை பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். இப்போ நீங்க பாக்குறது முலாட்டோங்கிற இனம், அந்த புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுற புல்லினம் முலாட்டோன்னு சொல்றது. இந்த இனங்கள் ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு பண்ணையாளர்களுக்கு கிடைக்கும். இப்பைக்கு நன்றி.